கீதை சீரீஸ்ல அத்தியாயம் 2 ஸ்லோகம் 5ம் 6ம். ஸோ நான் யார் கூட இருக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்களையே நான் தாக்கி எனக்கு அதனால கிடைக்கிற அந்த ஒரு ராஜ்ய சுகத்துல எங்க சந்தோஷம் இருக்க போகுது? அதுல வெறும் ரத்தக்கரை தான் இருக்கும். நான் கண்டிப்பா போரிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்றான். என்னால போர் புரிய முடியாது. திருதராஷ்டிரர்களை நான் வெல்வதா இல்ல அவர்களை நான் கொல்வதா? இதுல யாருக்கு தான் நன்மை கிடைக்க போகுது? கிருஷ்ணா, என்ன இருந்தாலும் அவங்க என்னுடைய உறவினர்கள், சகோதரன். இப்ப இத பார்த்துட்டு சஞ்சயன் சொல்லுவான்ல, திருதராஷ்டிரன் என்ன நினைப்பான்? சரி, இப்ப அர்ஜுனன் தோத்துட்டான். அப்ப போர் நடக்காது. நம்ம ராஜ்யத்தெல்லாம் நாம கைப்பற்றிக்கலாம்னு அவன் மனசுல ஓடலாம். ஆனா இங்க அர்ஜுனன் பக்கம் நிக்கிறது யாரு? முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணரே நிக்கிறாரு. ஆனா அதை மறந்துட்டு அர்ஜுனன் இன்னும் இந்த பௌதிக இரக்கத்துல இருக்கிறதுனால இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். பாண்டவர்கள் பக்கம் தான் நியாயம் இருக்கு, அவங்கதான் வெளில போறாங்க அப்படின்றது தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில போர் நெருந்திராதா அப்படி அர்ஜுனன் தோத்துருவானா அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணரை சாரதியா இருக்கிறாரு அர்ஜுனனுக்கு. அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா அப்படின்றத நெக்ஸ்ட் சீரீஸ்ல பார்க்கலாம்.